ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் குட் பேட் அக்லிங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூட வெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். குட் பேட் அக்லி இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் அஜித், த்ரிஷா, சுனில், எடிட் சின்ஸ்லி இன்னும் பலம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னா, இந்த படத்தில் அஜித் மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். அவருக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தைய பார்க்கறதுக்காக அஜித் வராரு. அப்போ த்ரிஷா என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்க, இந்த தொழிலை விட்டுட்டு என் பையனை பார்க்கவா, இல்லைனாக்கா வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஜித்தும் ஃபேமிலிக்காக அவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. 17 வருஷம் கழிச்சு தன்னோட பையனை பார்க்கறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து அவரோட பையன் ஒரு ட்ரக் கேஸில் ஜெயிலுக்கு போயிடுறான். யாருக்காக கேங்ஸ்டர் தொழிலை விட்டாரோ அதே கேங்ஸ்டர் தொழிலை கையில் எடுக்கிறாரு. கடைசியாக அவர் பையனை ஜெயிலேருந்து வெளில கொண்டு வந்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 hours 20 minutes வருது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சுனாக்கா, தமிழ் படம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம மிர்ச்சி சிவா நடித்த தமிழ் படம். அதில் எப்படி பழைய படத்தெல்லாம் எல்லா ஹீரோயின்ஸ்லாம் ஓட்டிக்கிட்டு ஒரு காமெடியாக ஒரு படத்தை எடுத்துருப்பாங்களோ, அதே போல் இந்த படத்தை வந்து அஜித்தோட படங்களில் எல்லா பழைய படங்களையும் வச்சு ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபேன்ஸுக்காக பழைய படத்துலேருந்து உள்ள ஸ்டைல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் போக 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 அவங்களோட டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்தளவுக்கு இருக்குது. படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸு, ஃபுல்லாக அஜித்தோட பழைய படத்தை வச்சு எல்லாம் ஃபுல் ரெஃபரன்ஸு. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு. பாட்டும் சரி, எல்லாம் பழைய பாட்டாக வச்சுருக்காங்க. அஜித் படத்துலேருந்து பாட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கடுப்பாகுது, இரிட்டேட் ஆகுது. இந்த படத்தில் அஜித்தோட பழைய படங்கள் இல்லாமல் ஜான் விக், மணி ஈஸ்ட் இந்த மாதிரி படத்துல இதெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஜான் விக்லாம் எவ்வளோ பெரிய படம், ஒரு ஆக்ஷன் படம். அந்த படத்தெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சு அஜித் வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்டா உங்கள் படமும் ஜான் விக்கும் ஒன்றாடா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் தோணுச்சு. நான் அஜித் ஃபேன்ஸ்கிட்டே கேட்டேன் படம் எப்படி இருக்குன்னு. படம் பார்க்க முடியல, ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் சில பேர்லாம் வந்து அவங்களால திருத்தவே முடியாது. அவங்களாம் என்ன படம் மொக்கையாக இருந்தாலும் சரி, தலை வெயிட்டு, தலை தாறுமாறு, தலை ஆக்ஷன் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களலாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த இப்போ அஜித்தோட போன படமான விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்தோடனே அஜித் ஃபேன்ஸ்லாம் படம்லாம் ஹாலிவுட் லெவலில் இருக்குது, படம் பார்த்ததில்ல, ஸ்க்ரீன் ப்ளே பார்த்ததில்ல அப்படி இப்படின்னாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து குட் பேட் அக்லி வருது, அதில் பார்ப்போம், அதில் பாரு தலை தாறுமாறாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தோன்னே படம் வந்து ஹாலிவுட் லெவலில் இருக்குது, சரியான கேங்ஸ்டர் படம் அப்படி இப்படின்னாங்க. சரிடா அப்படின்னு சொல்லி படத்தை பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் பார்க்க போனோம். படம் பார்த்தாக்கா வச்சு செஞ்சுருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு அஜித் ஃபேனா, ஒரு ஃபேனுக்காக படம் எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி எடுத்திருக்காரு. ஆனால் படத்தை பார்த்துட்டு ஃபேன்ஸே காரி துப்பிட்டாங்க. அந்தளவுக்கு இருக்குது படம். என்ன சொல்கிறது, எனக்குலாம் வந்து செம்ம இரிட்டேட் ஆகுது. அந்த பழைய பாட்டு, அந்த பழைய சீன்ஸு எல்லாம் கூஸ்பம்ப் ஆகுற மாதிரி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸு. கடுப்பாகுது. என்னடா இதுக்கு தான் இந்த படத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுவும் சுனில்லாம் எதுக்குன்னு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வராரு. பெரிய ஒரு ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை, அப்பப்போ வந்துட்டு போகிறாரு. ரஜினி பயங்கரமான காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் காமெடிக்கெல்லாம் சிரிப்பே வரல. யோகி பாபு வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வருவார். ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வருவார். அவரோட காமெடி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து இந்த படத்தில் சிம்ரன் வந்திருக்காங்க ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் தான். அடுத்து த்ரிஷா வந்து இந்த படத்தோட அஜித்துக்கு பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது அஜித்தோட பையனாக நடிச்சவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது பிரபு, அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பிரசன்னா ஆக்ட் பண்ணியிருக்காரு. பிரசன்னா அந்த படத்துக்கு தேவையே இல்லை. பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப்பே இல்லை. அவரோட ரோல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எல்லா அஜித் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கல. சும்மா படத்துக்கு வந்து அஜித்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஜி பிரகாஷ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. பழைய பாட்டெலாம் போட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பாட்டு பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலாக அர்ஜுன் தாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் டபுள் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட வில்லத்தனம் வந்து இந்த படத்துக்கு பத்தலன்னு தான் சொல்ல முடியும். அஜித்துக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் ரோல் இல்லாமல் போயிடுச்சு. அர்ஜுன் தாஸும் அவரால என்ன முடியுமோ அந்த வில்லத்தனத்தெலாம் கொடுத்துருக்காரு.
பட் அஜித்க்கு ஈக்குவலாக அது ஒரு வெயிட்டேஜ் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவர் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டார் அர்ஜுன் தாஸ். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு தரமான மொக்க படம் தாங்க. இந்த படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தோம்னாக்கா 2 hour 20 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கன்டென்ட்டும் இல்லை. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.